வைணவ திவ்ய தேசங்களுள் 63வது திவ்ய தேசம்தான் இதோ நாம் கண்குளிர இறை தரிசனத்திற்காக பார்த்து கொண்டிருக்கும் இந்த காணொளியாகும். திருவள்ளூர் நகரில் அமைந்திருக்கும் வீரராகவ பெருமாள் ஆலயம்தான் இது. இறைவன் பசியாறி எங்கே உறங்குவது என்று இல் தேடி அமர்ந்த இடம்தான் திருவள்ளூர் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள சுவாமியானவர் சுமார் 15 அடி நீளம் கொண்ட சிலையாக சயன நிலையில் படுத்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இங்குள்ள புஷ்கரணியானது நோயோடு வந்து குளத்தில் நீராடி இறைவனை தரிசனம் செய்பவர்களுக்கு உடல் உபாதைகளெல்லாம் நீங்கும் என்பது இத்தலத்தின் வரலாறாகும். சுமார் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் வைணவ திருத்தலங்களின் ஓர் அழிக்க முடியாத அசையாத அடையாளமாகவும் திருமங்கையாழ்வார், தேசிக பிள்ளை இவர்கள் போன்ற ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலயம் அகோபிலம் மடத்தை பெரியோர்களால் இன்றளவும் நடைமுறையில் பாதுகாக்கப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் வருகிறது. அப்படி ஒரு பழமையான திவ்யமான திவ்ய தேசமாகும் இந்த திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் ஆலயமாகும். கனகவள்ளி தாயார் நமக்கு இறைவனின் வலப்புறம் அமைந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். தலைநகரத்தின் அடையாளமாகவும் தலைநகரத்தின் பெயரே பெருமாளால் அருளப்பட்டதாகவும் பெரும் பேறு பெற்ற இந்த ஆலயம் பக்தர்களுக்கு பக்தி மார்க்கத்தை ஊட்டுவதில் ஓர் தலைசிறந்த வழியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அன்பு நண்பர்களே, நாளொரு ஆலயம் தரிசிக்கும் நாம் இதுபோன்று திவ்ய தேசங்களையும் மற்றும் பிற ஆலயங்களையும் நித்தம் நித்தம் கண்டு கண்குளிர வழிபட்டு இதயம் நிறைய இறைவனை அமைதியான உள்ளத்தோடு ஆர்ப்பரிக்கும் எண்ணங்களோடு தினசரி கண்டு ரசிப்போம். இந்த ஆலயத்தின் பிரகாரங்களை சுற்றி வருவது உள்ளத்தில் ஓர் அமைதியையும் உவகையையும் நம்மையறியாமல் கொண்டு வந்து சேர்க்கிறது. தினசரி இங்கே வந்து செல்லும் பக்தர்கள் ஆயிரம் இருக்கிறார்கள். அருமை நண்பர்களே, வாழ்வில் வாய்ப்பு கிட்டும்போது நீங்களும் வாருங்கள். இறைவன் படுப்பதற்காக இடம் தேடிய ஊர் திருவள்ளூர் ஆகும். நீங்களும் இங்கே வந்து இந்த இறைவனை தரிசித்து உடல் உபாதைகள் நீங்கி சந்தோஷமாய் திரும்பிச் செல்ல வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.